الحمد لله نحمده ونصلي على رسوله الكريم أما بعد فقال الله تبارك وتعالى في كلامه المجيد والفرقان الحميد أعوذ بالله من الشيطان الرجيم بسم الله الرحمن الرحيم إنما المؤمنون إخوة وقال نبينا صلى الله عليه وسلم ما أحب عبد عبدا لله إلا أكرم ربه أو كما قال عليه الصلاة والسلام. நிறையுடைய வாழ்வழித்து நெடுநிலத்தை காப்பதற்கு மறையளித்த இறைவனுக்கே மாபெரும் புகழனைப்போம். சலாத் என்னும் கருணையும் சலாம் என்னும் ஈடேற்றமும் எம்பெருமானார் அஹ்மது நபி முஹம்மது முஸ்தபா ரசூலே கரீம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் மீதும் அன்னாரின் வழி பின்பற்றி ஒழுகிய உத்தம சத்திய சஹாபா பெருமக்கள் நாதாக்கள் நல்லோர்கள் அனைவர்கள் மீதும் மற்றும் நம் அனைவர்கள் மீதும் இன்றும் என்றும் உண்டாவதாக ஆமீன். அன்பு நிறைந்த அல்லாஹ்வின் நேரடியார்களே, துல் ஹஜ் மாதத்தினுடைய இரண்டாவது ஜும்மாவை நாம் அடைந்திருக்கின்றோம். இன்றைய தினம் துல் ஹஜ் மாதத்தினுடைய 11வது பறையாக இருக்கின்றது. இந்த மாதத்திற்கு துல் ஹஜ், ஹஜ்ஜுடைய மாதம் என்ற அர்த்தத்தில் இந்த மாதத்திற்கு பெயர் வைக்கப்பட்டிருக்கிறது. காரணம், இந்த மாதத்தில்தான் இஸ்லாத்தின் முக்கிய கடமையாக இருக்கக்கூடிய ஹஜ்ஜை நிறைவேற்றப்படுகிறது. அதனால்தான் துல் ஹஜ், ஹஜ்ஜுடைய மாதம். எந்த மாதத்திற்கும் இபாதத்தோடு சேர்ந்து பெயர் வைக்கப்படவில்லை. நோன்புடைய மாதம், ஜக்காத்துடைய மாதம், தொழுகையுடைய மாதம், குர்ஆனுடைய மாதம் இருக்கா? இல்லை. ஆனால் இந்த மாதத்திற்கு ஹஜ்ஜி என்ற அந்த கடமையை சேர்த்து வைக்கப்பட்டிருக்கின்ற சொன்னால் இது எந்த அளவுக்கு முக்கியமான மாதம் தான் விளங்கிக் கொள்ள வேண்டும். அந்த அடிப்படையிலே தான் இந்த மாதத்திலே தான் ஹஜ்ஜி என்ற அந்த முக்கியமான கடமையை நிறைவேற்றுகின்றார்கள். அல்ஹம்துலில்லாஹ், இந்த வருஷம் பல லட்சக்கணக்கான ஹாஜிகள் ஹஜ்ஜை நிறைவேற்றியிருக்கின்றார்கள். நாம் துஆ செய்வோம், அல்லாஹு தஆலா அனைத்து ஹாஜிகளுடைய ஹஜ்ஜை கபூல் செய்தருள் புரிவானாக. அனைத்து ஹாஜிகளையும் அல்லாஹு தஆலா அவருடைய உயிர்களுக்கும் உடைமைகளுக்கும் பாதுகாவலித்து நல்ல முறையில் தங்களுடைய தாயகத்திற்கு திரும்பக்கூடிய பாக்கியத்தை தந்தருள் புரிவானாக என்று துஆ செய்வதோடு, ஹஜ்ஜிலே ஒரு ஹஜ் இருக்கிறது. இஸ்லாமிய வரலாற்றில் ஒரு ஹஜ்ஜுக்கு பேரு ஹஜ்ஜத்துல் வதா என்று ஒரு ஹஜ் இருக்கின்றது. ஹஜ்ஜத்துல் வதா என்றால், வதா அல்விதான்னு சொல்லுவோம் உருதுல, அல்விதா விடை பெறுதல். ஒருவர் நம்ம வீட்டுக்கு ஒரு விருந்தாளியா வராரு, அல்லது நம்முடைய சொந்தக்காரங்க யாரும் வராங்க, நம்முடைய பிள்ளைங்க குடும்பத்தோடு வராங்க, பேர பிள்ளைங்க வராங்க, கொஞ்ச நாள் மஹப்பத்தா தங்கியிருந்து அவங்க வீட்டை விட்டு விடை பெற்று செல்கின்ற பொழுது அந்த செல்கின்றார் அல்லவா, அதுதான் விடை பெறுதல், விடை பெறக்கூடியவர்கள். அப்ப அது மாதிரி ஹஜ்ஜிலே ஒரு ஹஜ் இருக்கிறது, ஹஜ்ஜத்துல் விதா, விடை பெறக்கூடிய ஹஜ். அது நாங்க விடை பெறக்கூடிய ஹஜ் என்றால், ஹிஜ்ரி 10வது வருஷம் ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களும் ஏறத்தாழ 1.25 லட்சம் சஹாபா பெருமக்களும் ஹிஜ்ரி 10வது வருஷம் ஹஜ்ஜி செய்தார் அல்லவா, அந்த ஹஜ்ஜுக்கு பேர் தான் ஹஜ்ஜத்துல் வதா, விடை பெறக்கூடிய ஹஜ். அந்த ஹஜ்ஜுக்கு ஏன் ஹஜ்ஜத்துல் விதா என்று சொல்லப்படுகிறது, விடைபெறக்கூடிய ஹஜ் என்றால்,
ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் அந்த ஹஜ்ஜோட இந்த உலகத்தை விட்டு விடைபெறுகின்றார்கள். எனவேதான் வரலாற்றில் வருகிறது, ஹிஜ்ரி 10வது ஆண்டு துல்ஹஜ் மாதத்திலே ரசூலுல்லாஹ் ஹஜ் செஞ்சாங்க. அந்த ஹஜ்ஜிலே ரசூலுல்லாஹ் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் உரையாற்றினார்கள், பயான் செய்தார்கள். அந்த பயான் இருக்கிறது இஸ்லாம் வரலாற்றில் மிக மிக முக்கியமான இடத்தை பெறக்கூடிய ஒரு பயானாக இருந்தது. எனவேதான் அந்த அவர்கள் ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் தங்களுடைய வாழ்நாளில் எத்தனையோ பயான் செய்திருக்கின்றார்கள், எத்தனையோ உரையாற்றிருக்கின்றார்கள். இந்த ஹஜ்ஜிலே அரபா மைதானத்திலே உரையாற்றிய அந்த உரைக்கு பேருரை என்று சொல்லப்படுகிறது. அந்த உரைக்கு என்ன தலைப்பினாங்க? இறுதி நபியின் இறுதி உரை. இறுதி நபி இறுதி உரை. இறுதி நபின்னா ரசூல்லா கடைசி நபி, அதற்கு ரசூல்லா வரல, எந்த நபியும் வரல. இறுதி நபி ஹாத்தமுன் நபி, இறுதி உரை ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அதற்கு பிறகு முக்கியமான ஒரு உரைகளை நிகழ்த்தவில்லை. அந்த உரைக்கு பேருரை என்ன சொன்னா எத்தனையோ உரை நிகழ்த்திருக்கின்றார்கள். இந்த உரை இருக்கிறது இஸ்லாம் வரலாற்று மிக மிக முக்கியமான ஒரு உரையாக இருக்கின்றது, அதனால பேருரை. எனவேதான் இந்த ஹஜ்ஜி நிகழ்த்திய இந்த உரைக்கு பேரு இறுதி நபியின் இறுதி பேருரை என்று சொல்றாங்க. அந்த உரையில சொன்னாங்க, ஆரம்பத்தில் சொல்லிட்டாங்க, சஹாபா பெருமக்களே, தோழர்களே, இதற்கு பிறகு நான் என்னை நீங்கள் இந்த இடத்தில் சந்திக்க முடியாது, சந்திக்க வாய்ப்பில்லை என்று சொல்லிட்டாங்க. அதனால்தான் துல்ஹஜ்ஜுக்கு பிறகு முஹர்ரம், சஃபர் 2 மாதம் கழிச்சு ரபீஉல் அவ்வலில் ரசூலுல்லாஹ் இந்த உலகத்துக்கு இருந்தார். அப்போ இறுதி நபியின் இறுதி பேருரை. அப்போ நம்ம இந்த நேரத்தில் நம்ம கவனிக்க வேண்டிய சொன்னால், அந்த ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் அன்றைய பேருரையில் நிறைய விஷயங்களை, முக்கியமான விஷயங்களை நிகழ்த்தினார்கள். எந்த அளவுக்கு என்று சொல்லப்படுகிறது சொன்னால், ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் 40வது வயதிலே நபியாக ஆகின்றார்கள். நபித்துவ பொறுப்பு கொடுக்கப்படுகிறது. அந்த 40 வருஷத்திலிருந்து 63 வருஷம் வரை சுமார் 23 வருஷம் என்னென்ன ரசூலுல்லாஹ் சொன்னார்களோ, என்னென்ன செயல்படுத்தி காட்டினார்களோ, அந்த 23 வருஷத்தில் சொல்லப்பட்ட, அமல் செய்யப்பட்ட அனைத்தையும் வட்டுருக்கமாக, ரத்தின சுருக்கமாக எல்லாத்தையும் சேர்த்து முக்கியமான விஷயங்கள் அந்த இடத்துல சொன்னாங்க. நிறைய விஷயங்கள் சொல்லப்பட்டது. அதில் நாம் இந்த இடத்திலே இந்த நேரத்தில் ஒரு சில நிமிடங்கள் தான் இருக்கின்ற. அதிலே மிக மிக முக்கியமானது ரசூலுல்லாஹ் முதலாக சொன்ன விஷயம். அதை நம்ம கவனத்தில் கொள்ள வேண்டும். எந்த அளவுக்கு ரசூலுல்லாஹ் முக்கியத்துவம் கொடுத்திருக்காங்க சொல்லி. ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் அந்த உரையிலே எந்த அளவுக்கு முக்கியமான ஒரு விஷயத்தை ஆரம்பித்து சொன்னாங்கன்னு சொன்னா, முஸ்லீமுடைய கண்ணியத்தை பற்றி சொன்னாங்க. முஸ்லீமுடைய கண்ணியம், ஒரு முஸ்லீமுடைய கண்ணியம் எவ்வளவு முக்கியமானது. ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் முஸ்லீமுடைய கண்ணியத்தை பற்றி சொன்ன அந்த விஷயத்தை நாம் நல்லா கவனித்து மனசில் பதித்து வைத்துக் கொண்டால், இன்ஷா அல்லாஹ் நமக்கு மத்தியிலே, முஸ்லீம்கள் நமக்கு மத்தியிலே விரோதம் குரோதம் இருக்காது. அதனால மிக மிக முக்கியமான ஒரு விஷயம் சொன்னார் ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள். சஹாபா பெருமக்களே, நன்றாக கேளுங்கள், கவனியுங்கள் சொன்னாங்க. எந்த அளவிற்கு இந்த நகரம் எந்த நகரங்க? மக்கமா நகரம். அரபா எங்க இருக்கு? மக்கமா நகரம். இந்த நகரம் எந்த அளவுக்கு கண்ணியமானதோ, அல்லாஹ் தஆலா இந்த நகரத்தை எந்த அளவு கண்ணியப்படுத்தியிருக்கின்றானோ, இந்த மாதத்தை அல்லாஹ் எந்த அளவு கண்ணியப்படுத்தியிருக்கின்றானோ, இந்த நாள் அரபாவுடைய இந்த நாள் எந்த அளவு கண்ணியப்படுத்தியிருக்கின்றானோ, இந்த நகரம் கண்ணியமானது, இந்த மாதம் கண்ணியமானது, இந்த நாள் கண்ணியமானது இருக்கிறல்லவா. இதே போன்றுதான் ஒரு முஸ்லிமுடைய கண்ணியம் என்று சொன்னார்கள் பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம். அப்ப நம்ம இந்த விரிவா பார்ப்போம். ரசூலுல்லாஹ் சொன்னாங்க, இந்த நகரம் இருக்கிறது எந்த அளவு கண்ணியமானது. குர்ஆனிலே ஹதீஸ்ல பார்க்கின்றோம். ரசூலுல்லாஹ் அல்லாஹ் ஜல்ல ஷானஹு தஆலா
மக்கமா நகரம் இருக்கிறது. அதை சொன்ன இந்த நகரம்னா மக்கமா நகரம். இந்த மக்கமா நகரத்தை பற்றி அல்லாஹ் சொல்லுகின்றான், இன்ன அவ்வள பைத்தின் உதய லின்னாஸ் லல்லதி பி பக்கத முபாரக்கன். இன்ன அவ்வள பைத்தின் உதய லின்னாஸ் லல்லதி பி பக்கா. அல்லாஹ் ஜல்ல ஷானஹு வ தஆலா இந்த உலகத்திலே முதலாக உருவாக்கப்பட்ட இல்லம் இருக்கிறது. எந்த இல்லமும் கிடையாது, எந்த பில்டிங் எதுவும் கிடையாது. இந்த உலகத்திலே முதலாக அல்லாஹ் ஜல்ல ஷானஹு வ தஆலா தன்னை வணங்குவதற்காக ஒரு இல்லத்தை கட்டுகின்றான் மலக்குமார் மூலமாக. அந்த இல்லத்தை கட்டுவதற்கு எங்கே தேர்ந்தெடுத்தான்? அந்த மக்கமா நகரத்தை தேர்ந்தெடுத்தான். தன்னுடைய புனிதமான இல்லம், இந்த உலகத்தில் முதலாக தன்னுடைய வீட்டை கட்டுவதற்கு அல்லாஹ் தேர்ந்தெடுத்த அந்த நகரம் மக்கமா நகரம். இன்ன அவ்வள பைத்தின் உதயலின்னா லல்லதி பி பக்கா முபாரக்கன், பரக்கத்தானது. எந்த அளவுக்கு பரக்கத்து, எந்த அளவுக்கு அதில் ஈமானுடைய வாடை, ஈமானுடைய மனம் வீசுகின்றது. ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்னார்கள், அந்த காபத்துல்லா இருக்கிறது, அந்த காபத்துல்லாவில் தினசரி 120 ரஹமத் இறங்கிக் கொண்டிருக்கிறது. 120 ரஹமத் இறங்கிக் கொண்டிருக்கிறது. அந்த காபத்துல்லாவை தவாப் செய்கின்றவர்கள் மீது 50% ரஹமத் அவர்கள் மீது பொழிந்து கொண்டே இருக்கின்றது. அந்த காபத்துல்லாவில் தொடுகின்றவர்கள் மீது 40 ரஹமத்து பொழிகின்றது. காபத்துல்லாவை தவாபும் செய்யவில்லை, தொலவும் இல்லை, பேசாம காபத்துல்லா பார்த்துக்கிட்டே இருக்கிறாங்க. பார்ப்பவர்கள் மீது 20 ரஹமத் இறங்கிறது. இந்த உலகத்தில் எந்த பில்டிங் இருக்கிறதா, எந்த புனிதமான இடம் இருக்கு, எந்த பள்ளிவாசல் எடுத்து கொள்ளுங்கள், பார்க்கறனால நன்மை கிடைக்குமா, ரஹமத் கிடைக்குமான்னு சொல்ல இல்லை. ஆனால் பார்ப்பதால் மட்டுமே, வெறும் பார்த்து கொண்டிருந்தாலே 20 ரஹமத் இருக்கு சொன்னால் அதுதான் காபத்துல்லா. அந்த காபத்துல்லாவிலே ஒரு தொழுகை தொழுதால் 1 லட்சம் நன்மை கிடைக்கும் என்று சொன்னார்கள் பெருமான் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம். ஒரு தொழுதா 1 லட்சம் தொழுகை நன்மை கிடைக்கும். அந்த அளவுக்கு புனிதமானது. அல்லாஹ் சொல்கிறார், ஃபீஹி ஆயாத்தும் பையினாத், அங்கே அல்லாஹ்வுடைய அத்தாட்சிகள் நிறைந்து இருக்கின்றன. அதையெல்லாம் நாம் சென்ற ஜும்மாக்களில் பேசியிருக்கின்றோம். அப்ப ரசூலுல்லாஹ் சொன்னாங்க, இந்த நகரம் எந்த அளவுக்கு புண்ணியமானது, கண்ணியமானது அல்லாஹ் இருக்கின்றான். அதே போன்று இந்த மாதம் துல்ஹஜ் மாதம் எந்த அளவுக்கு கண்ணியமான மாதம். ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் ஹதீஸில் சொன்னார்கள், துல்ஹஜ் மாதத்தினுடைய ஒவ்வொரு இரவும் பகலும் கண்ணியமானது அல்லவா. ஒவ்வொரு இரவும், குறிப்பாக துல்ஹஜ் மாதத்தினுடைய முதல் 10 நாட்கள், அதனுடைய ஒவ்வொரு இரவும் லைலத்துல் கத்ருக்கு சமமான சொன்னார் ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள். ஒவ்வொரு பகலும், ஒரு பகலில் நோன்பு வைத்தால் 1 வருஷம் நோன்பு வைத்த நன்மை கிடைக்கும் என்று சொன்னார் ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள். அப்ப இந்த மாதம் எவ்வளவு கண்ணியமானது, துல்ஹஜ் மாதம். அதைவிட சிறப்பு அரஃபாவுடைய நாள். ரசூலுல்லாஹ் இந்த நாள் எந்த அளவு கண்ணியமானது. ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் அல்லாஹ் ஜல்ல ஷானஹு வ தஆலா அரஃபாவுடைய நாள் அன்று சந்தோஷப்படுகின்ற அளவிற்கு எந்த நாளிலும் சந்தோஷப்படுவதில்லை. அல்லாஹ் ஜல்ல ஷானஹு வ தஆலா அந்த நாளில் அவ்வளவு சந்தோஷப்பட்டு அந்த ஹாஜிகளை பார்த்து பரவசம் அடைந்து மலக்குமார் சொல்றான், இந்த அரஃபா மைதானத்தில் கலந்து கொண்டு வந்திருக்கின்ற அனைவருடைய பாவங்களை மன்னித்து விட்டு, அவருடைய பாவம் எவ்வளவு இருந்தாலும் சில மன்னித்து சொல்றார். இப்ப சொல்ல வருவது என்ன சொன்னால், ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் ஒரு முஸ்லிமுடைய கண்ணியம் எந்த அளவுக்கு என்பதற்கு ரசூலுல்லாஹ் சொன்னார்கள், இந்த நகரம் எவ்வளவு கண்ணியமானதோ, இந்த மாதம் எவ்வளவு கண்ணியமானதோ, இந்த நாள் எவ்வளவு கண்ணியமானதோ, அதே போன்று ஒரு முஸ்லிமுடைய கண்ணியம் என்று சொன்னார்கள் பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம். இதை ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் பல தடவை ஹதீஸில் சொல்லியிருக்கின்றனர். ஒரு முஸ்லிம், ஒரே ஒரு முஸ்லிம், ஒரு முஸ்லிமுடைய கண்ணியம் அல்லாஹ் இடத்திலே உயர்வு எந்த அளவுக்கு சொன்னா, ஒரு முறை பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களும் சஹாபாக்கள் அமர்ந்திருக்கின்றார்கள். அந்த வழியே ஒரு மனிதர் கடந்து செல்கின்றார். தனக்கு அருகில் உட்கார்ந்திருந்த சஹாபாக்கள் கேட்டாங்க, இதோ கடந்து சென்றாரே, இவரை பற்றி உங்களுடைய கருத்து என்ன? சொன்னார்கள், இவர் மிகப்பெரிய செல்வந்தர், செல்வம் குவிக்கப்பட்டிருக்கவிடத்திலே மக்களிடத்திலே செல்வாக்கு பெற்றவர். அவர் ஏதாவது காரியமான சொன்ன, அவர் சிபாரிசு பண்ணா போதும், காரியம் நகர்ந்து விடும்.
அப்போ செல்வத்தில் உயர்ந்தவர், செல்வாக்கு பெற்றவர், அப்படிப்பட்ட மனிதர் என்று சொன்ன சஹாபா. அப்படியா, சரி சொல்ல சஹாபா. சிறிது நேரத்திற்கு பிறகு இன்னொரு நபர் அந்த வழியாக செல்கின்றார். அப்போ ரசூலுல்லாஹ் கேட்டாங்க, இந்த இரண்டாவது மனிதரை பற்றி உங்களுடைய கருத்து என்ன? சஹாபாங்க சொன்னாங்க, இவர் பாவம் அப்பாவி, இவர் ஏழை, யார சொன்னார், ஒரு பைசாவோட கிடையாது, அன்றாட சம்பாதித்து தான் கஞ்சி வயிற்று கஞ்சி படிக்க முடியும். மக்களிடத்தில் எந்த விதமான செல்வம் கிடையாது, பேசுறவங்க யாரும் கேட்க மாட்டாங்க. அப்ப ரசூலுல்லாஹ் சொன்னார்கள், முந்தி சென்றார் அல்லவா, முன்னால் முதல்ல சொன்னீங்கல்ல, செல்வத்தில் உயர்ந்தவர், செல்வாக்கில் சிறந்தவர் என்று சொன்னீங்க அல்லவா, அவரை போன்று, முன்னால் சென்றவரை போன்று உலகம் நிறைய இருந்தாலும் கூட அந்த அனைவரை விட இரண்டாவது சென்றார் அல்லவா, அவர் அல்லாஹ்விடத்தில் உயர்ந்தவர் சொன்னார்கள் பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம். அப்ப அதற்கு விளக்கம் சொல்லுகின்றார்கள், முதல் சென்றார் அல்லவா, அவரிடத்தில் எல்லாமே இருக்கிறது, ஈமான் இல்லை அவரிடத்திலே, ஈமான் என்ற செல்லும் இல்லை, ஈமான் என்ற பொக்கிஷம் இல்லை. ஆனால் இரண்டாவது சென்றார் அல்லவா, அவரிடத்தில் உலக சம்பந்தமாக எதுவும் இல்லை, ஆனால் மிக மிக உயர்ந்த ஈமான் அவருடைய உள்ளத்தில் இருக்கிறது. அதான் தான் சொல்றாங்க. எனவே தான் ஹதீஸ்ல வருகிறது, கியாமத் எப்போது வரும் என்று சொன்னால், உலகம் எப்பொழுது அழியும் என்று சொன்னால், அல்லாஹ் எப்பொழுது இந்த உலகத்தை அழிப்பான் என்றால், எப்பொழுது ஒரு மோமின் கூட இல்லையோ அப்போதான் உலகம் அழியப்படும். ஒரே ஒரு மோமின் இருக்கின்றார், உலகம் முழுவதும் உள்ள மக்களிடத்தில் ஈமான் எல்லாம் காஃபிர் முஷ்ரிக் எல்லாம் இருக்கிறாங்க. ஆனால் ஒரே ஒரு மனிதன் மட்டும் வாழ்ந்து கொண்டிருக்கிறார். அல்லாஹ் கியாமத்தை கொண்டு வர மாட்டான், உலகத்தை அழிக்க மாட்டான். அந்த ஒரு மோமினுக்காக அல்லாஹ் உலகத்தை பாக்கியா வைப்பான். அப்ப ஹதீஸின் கருத்து என்னவென்றால், இந்த உலகத்தை அல்லாஹ் தஆலா நிலைத்திருக்க செய்வது ஈமான் அடிப்படையில் மோமினுக்காகத்தான். ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி சொன்னார்கள், ஒரு மோமினான் அடியான் இன்னொரு மோமினான் அடியானை அல்லாஹ்வுக்காக நேசிக்கின்றார், வேறு எந்த நோக்கம் இல்லை. அவரும் மோமின், இவரும் மோமின். ஒரு மோமின் என்ற அடிப்படையில் கண்ணியப்படுத்துகின்றார், நேசிக்கிறார் என்று சொன்னால், இந்த நேசிக்கக்கூடிய இவரை அல்லாஹ் கண்ணியப்படுத்துகின்றார். ஹதீஸில் வருகிறது, ஒரு மோமின் இன்னொரு மோமினை சந்திப்பதற்காக தன்னுடைய ஊரை விட்டு இன்னொரு ஊருக்கு செல்கின்றார். அந்த ஊர்ல ஒரு மோமின் சகோதரர் இருக்கின்றார், அவர் சந்திப்பதற்காக செல்லுகின்றார். அப்ப அல்லாஹ் ஜல்ல ஷானஹு வ தஆலா ஒரு மலக்கை அனுப்புகின்றார். அவர் செல்லுகின்ற பாதையில் அமர்ந்து கொள்கின்றார் அந்த மலக்கு மனித உருவிலே. இந்த சகோதரர், மோமினான் சகோதரர் கடந்து செல்கின்ற பொழுது மனித உருவத்தில் இருக்கக்கூடிய அந்த மலக்கு சலாம் சொல்லி, அஸ்ஸலாமு அலைக்கும், நல்லா இருக்கீங்களா, எங்க ரொம்ப தூரம் போறீங்க? இல்லை, பக்கத்து ஊர்ல ஒரு சகோதரர் சந்திக்க போறேன். என்ன விஷயமா போறீங்க? ஏதாவது கொடுக்கல் வாங்கல் எதுவும் இல்லை, நான் அவரை நேசிக்கின்றேன், மஹப்பத் வைக்கிறேன், ஒரு மஹப்பத் அடிப்படையில் சந்திக்க போறேங்க. நம்ம ஈத் அன்னைக்கு போற போல சந்திக்கிறது, போறோமா இல்லையாங்க? எங்க போறோம்? இங்கேயே பார்க்க, பக்கத்து வீட்டுக்காரு பக்கத்துல தொழுறாரு, தோந்துட்டு இவர் அந்த பக்கம் போறார், இவர் அந்த பக்கம் போறாரு. அவர் என்ன சொல்றாரு, ஊர்ல இருந்து இன்னொரு ஊருக்கு போறாரு, மஹப்பத் அடிப்படையில். அப்ப அந்த மலக்கு சொல்றா, அல்லாஹ் என்னை அனுப்பி உங்களுக்கு ஒரு செய்தி சொல்ல சொன்னான். என்ன செய்தி? நீங்கள் எப்படி அந்த மோமினான சகோதரரை மஹப்பத் வைக்கின்றீர்களோ, நேசிக்கின்றீர்களோ, அது போன்று அல்லாஹும் உங்களை நேசிக்கின்றான் சொல்வதற்காக நான் அனுப்பியிருக்கிறான் சொன்னாங்க. அதான் ரசூலுல்லாஹ் சொன்னாங்க, ஒரு அடியார், ஒரு மோமினான் அடியார் இன்னொரு மோமினான் அடியானை அல்லாஹ்வுக்காக மஹப்பத் வைத்தால் அல்லாஹ் எவரை கண்ணியப்படுத்தினார் சொன்னார்கள் பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம். நிறைய சிறப்புகள் சொன்னாங்க. மோமினை கண்ணியப்படுத்துவது, மஹப்பத் வைப்பது. ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி சொன்னார்கள், நாளை மஹ்ஷர் மைதானத்துடைய காட்சியை சொன்னாங்க. மஹ்ஷர் மைதானத்தை பற்றி நாம் எல்லாம் கேள்விப்பட்டிருக்கின்றோம். மஹ்ஷர் மைதானம் வெறும் மைதானமா இருக்கும், ஒரு பாலைவனம். பாலைவனம். மெட்ராஸ் மெரினா பீச் கொஞ்சம் கொண்டு, மெட்ராஸ் மெரினா பீச் கொஞ்சம் சின்ன கொண்டு வாங்க. மெரினா பீச்சில் போய் 2 இருக்கும், முக்கியமான எல்லாம் கூட்டமாக இருக்கும். எப்போ? இந்த கத்திரி வெயிலில் 12 மணி எப்படி இருக்குங்க, ஒரு 10 நிமிஷம் கூட நிற்க முடியாது. காலைல செருப்பு கூட இல்லை வச்சுங்க, நிற்க முடியுமா? சூரியன் எங்க இருக்கு? எத்தனையோ ஆயிரக்கணக்கான மஹ்ஷர் மைதானம்
சூரியன் மிக மிக நெருக்கத்தில் இருக்கும், பூமி மிக மிக வெப்பமானதாக இருக்கும், செப்பு தகடு மாதிரி இருக்கும், பூமி கீழே கொதிக்கும் மேலே கொதிக்கும். அந்த நேரத்தில் ஏதாவது கொஞ்சம் நிழல் கிடைச்சா ஒதுக்கலாம்னு பார்ப்போம், இங்கேயுமே இருக்காது, எங்கேயுமே நிழல் கிடையாது. ஆனால் அல்லாஹ் ஜல்ல ஷானஹு வ தஆலா தன்னுடைய சில விஐபிகள் நல்லடியார்களுக்கு அல்லாஹ் தஆலா தன்னுடைய அரிசிக்கு கீழே இடமளிப்பான். எவ்வளவு பெரிய நியமத் அந்த நேரத்தில். எல்லாருக்குமா இல்லை, 7 விதமான நபர்களை ரசூலுல்லாஹ் சொன்னாங்க. அது பெரிய விளக்கமாயிடும். அதுல ஒரு கூட்டத்தார்கள் யார் சொன்னா, 2 அல்லாஹ்வுடைய அடியார், 2 மோமின்கள், அல்லாஹ்வுக்காக மஹப்பத் வைத்தவர்கள், வேற எந்த நோக்கமும் இல்லை. அவர் உதவி செய்வார், சாதிப்பார், இல்லை. ஒரு மோமின், நானும் மோமின். ஒரு மோமின் என்ற அடிப்படையில் அல்லாஹ்வுக்காக ஒருவர் நேசிக்கின்றார்கள், முஹப்பத் வைக்கிறார் சொன்னால், அல்லாஹ்வுக்காக முஹப்பத் வைத்த அந்த 2 பேருக்கு அல்லாஹ் தஆலா அன்றைய தினத்தில் அர்ஷின் நிழலிட வழிபாடு சொன்னார்கள் பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள். இப்போ எவ்வளோ பெரிய கண்ணியம் பாருங்க. அப்போ ஒரு மோமினுடைய கண்ணியம் சாதாரணமானதல்ல. இன்னும் சொன்னார் ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள், ஒரு மோமின் ஒரு காரியம் ஆரம்பப்படி நான் செய்ய முடியல, ஒரு காரியம் ஆக வேண்டியிருக்கு, அவருக்கு வழி தெரியல, இவருக்கு வழி தெரியும், அதற்காக நேரத்தை ஒதுக்கி அவருடைய காரியம் என்ன காரியம் இருக்கிறதை அவருக்காக வேண்டி இங்கும் அங்கும் அலைந்து திரிந்து அவருடைய காரியத்தை முடித்து கொடுக்கின்றார். சில நேரத்தில் அப்படி இருக்கா இல்லையா? நம்மளால ஒன்றும் தெரியல, ஒரு முடித்து கொடு எவ்வளோ சந்தோஷமா வேறு மாதிரி தெரியல. அப்போ தன்னுடைய ஒரு மோமினுடைய காரியத்தை அல்லாஹ்வுக்காக வேண்டி எந்த நோக்கமும் இல்லை முடித்து கொடுத்தால் அந்த அடியார் மட்டுமல்ல, அல்லாஹ்வோட சந்தோஷப்படுறாங்க. தெரியுங்களா? ரசூலுல்லாஹ் சொன்னார்கள், ஒரு மோமினானவர் இன்னொரு மோமினுடைய காரியத்தை முடித்து கொடுத்தால் அவருக்கு 10 வருஷம் இஅ்திகாஃப் இருந்த நன்மை கிடைக்கும்னு சொன்னார்கள் பெருமானார். 10 வருஷம் இஅ்திகாஃப். ஒரு நாள் இஅ்திகாஃப் இருந்தால், ஹதீஸ்ல வருகிறது, ஒரு நாள் இஅ்திகாஃப் இருந்தாலே அவருக்கும் நரகத்திற்கும் இடையே மிக நீண்ட இடைவெளியை வந்துவிடும். எல்லாம் நரகத்து கெட்டே வர முடியாது, ஒரே ஒரு நாள். அப்போ மோமினுடைய காரியத்தை சாதித்து கொடுத்தால், செய்து கொடுத்தால் 10 வருஷம் இஅ்திகாஃப் நன்மை கிடைக்கும் சொன்னார்கள் பெருமானார். எந்த அளவுக்குன்னு சொன்னா, மோமின் மௌத்தாகிட்டார், இப்போ ஜனாசா வந்து இருக்கு வருவாங்க, மோமின் மௌத்தாகி விட்டாலும் அவரை கண்ணியப்படுத்தும். மௌத்தாகிட்டாரா கூட்டி வண்டியது வளர்க்கறது இல்லை. இஸ்லாம் என்ன சொல்லுகிறது? அவரை நல்லா குளிப்பாட்டுங்க, நல்லா குளிப்பாட்டி, நஜீஸ் எதுவுமே இருக்கக்கூடாது, நல்லா குளிப்பாட்டி நறுமணம் பூசி புத்தாடை அணிந்து கொண்டு போய் அப்படியே அடக்கிடாதீங்க, ஜனாசா தொழுவைங்க, கண்ணியப்படுத்துங்க, அல்லாஹ் முன்னால வச்சு தொழுது ஜனாசா தொழுவுங்க, அதுக்கு பிறகு போய் கபர்ல போய் அடக்குங்க, அதோடு அடக்குங்க. அப்புறம் ரசூலுல்லாஹ் சொன்னார்கள், எவர் ஒருவர் ஒரு மோமினுடைய ஜனாசாவில் கலந்து கொண்டால் அவருக்கு ஒரு கீராத் நன்மை கிடைக்கும். ஒரு கீராத்துன்னா ஒரு பெரிய மலை அளவு நன்மை கிடைக்கும். ஜனாசாவில் கலந்து கொண்டார், ஜனாசாவிலும் கலந்து கொண்டார், தஃபன் செய்கின்ற வரையில் கலந்து கொண்டார், 2 கீராத் என்று சொன்னார்கள் ரசூலுல்லாஹ் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம். அப்போ உயிரோடு இருக்கின்ற பொழுதும் மரணித்த பிறகும் ஒரு மோமினை நாம் கண்ணியப்படுத்த வேண்டும் என்று இஸ்லாம் சொல்லி காட்டுகிறார். அதைத்தான் ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் தங்களுடைய அந்த இறுதி பேருரையில் மிக மிக முக்கியமான ஒரு நேரத்தில், அந்த நேரத்தில் நிறைய விஷயம் சொன்னாங்க. அதில் மோமினுடைய கண்ணியத்தை பற்றி சொன்னார்கள். எனவே நாம் தொழுதால் மட்டும் போதாது, நோன்பு வைத்தால் போதாது, இபாதத் செய்தால் போதாது, அல்லாஹ் இடத்திலே நாம் கண்ணியம் பெற வேண்டும் என்றால், நம்முடைய அமல்களுக்கு கண்ணியம் வேண்டும் என்று சொன்னால் மோமினை கண்ணியப்படுத்த வேண்டும். நமக்கு மத்தியிலே விரோதம் புரோதம் இருக்கக்கூடாது, அல்லாஹ்வுக்காக மஹப்பத் வைக்க வேண்டும். அல்லாஹ் ஜல்ல ஷானஹு வ தஆலா நம் அனைவருக்கும் நல்ல அமல்களை இஹ்லாஸுடன் செய்யக்கூடிய பாக்கியத்தை தருவதோடு, அல்லாஹ் நம்முடைய அமல்களை கபூல் செய்வதோடு, அல்லாஹ் கண்ணியப்படுத்தியிருக்கின்ற இந்த மாதத்தையும் ஹஜ்ஜையும் கண்ணியப்படுத்துவதோடு மோமின்களையும் முஸ்லிம்களையும் கண்ணியப்படுத்தக்கூடிய நல்லொரு கூட்டத்தில் அல்லாஹ் சேர்த்தருள் புரிவானாக. ஆமீன். வாஹிரு தஅவானா அல்ஹம்துலில்லாஹி ரப்பில் ஆலமீன்.